ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 நாள் டிசிப்ளினாக மசில் பில்ட் பண்ணுறதுல இன்னைக்கு டே 6. மார்னிங் எந்திச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதனால கிளம்பியாச்சு. என்னோட 100 days டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அப்டேட்ஸ் தெரியணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பிஸியான டேல என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நான் டயட்லேயே இருக்கேன்றதை நான் காட்டுறேன். நான் மோர் தென் 3 weeks டயட்லேயே இருக்கிறதுனால இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு மீல் மட்டும் சீட் மீல். நம்ம எனக்கு எங்கே வந்திருக்கோம்னா சென்னையிலே பெஸ்ட்டான ஸ்போர்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்ற பார்க்க வந்திருக்கோம். என்னதான் இந்த காலத்தில் எந்த இன்ஜுரி வந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு வந்திருந்தாலும் இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கிறது நம்மளுடைய கடமை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டு நான் சொன்ன சீட் மீலுக்கு வந்தாச்சு. நான் டயட்ல தான் 3 weeks இருக்கேன், ஆனால் ஸ்வீட் கட் லிட்டரலாக ஒரு 2 months மேலே இருக்கேன். எனக்கு தடவை ஸ்வீட் சாப்பிடும்போது ரொம்ப சுகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நாப் எடுத்துட்டு ஜிம்முக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி எனக்கு ரெஸ்ட் டே தான், ஆனால் சீட் மீல் எடுத்த காரணத்தினால இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணால் பம்ப் கிரேசியாக இருக்கும்னால ஜிம்மு கிளம்பிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு எனக்கு பேக் ஒர்க் அவுட் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு நான் எஃபெக்டிவ் புல் அப்ஸும் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்க, அதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. நெகட்டிவ் ஸ்லோவாக விட்டு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட்டோடைய மசில் growth ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு எப்பவுமே பேக் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் புல் டவுன் மூமெண்ட்ஸை விட ரோயிங் மூமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நீங்கள் எந்த ரோயிங் மூமெண்ட் போட்டாலும் பேக்கோட வால்யூமே இன்க்ரீஸ் பண்ணலாம், பேக்கோட வித்னஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பம்ப் ரொம்ப கிரேசியாக இருந்துச்சு. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தா தெரியும், நான் இன்னைக்கு புஷ்அப் கோல் எடுக்கல. ஆனால் நம்ம ஒழுக்கமாக இருக்கணுன்றதுனால வீட்டுக்கு வந்தப்புறம் புஷ்அப் எடுத்துட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மூவி பார்த்துட்டு தூங்க போயிட்டாங்க. ஒழுக்கமாக இருங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.